எல்லோருக்கும் இப்பொழுது இன்னலை தருகின்ற காலமாக இருக்கிறது. சுசித்ரா என்ற ஒரு அருமையான பாடகி, அவர்களுடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் அவர்களுடைய பிறப்பின் பல உண்மையான சம்பவங்கள் தான். அந்த சுகத்தை தேடி போகும்போது அந்த சுகத்தை எப்படி பாதிக்கிறது என்ற அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் உள்ள நல்லதும் கெட்டதும் புரிகிறது. ஒரு ரேஸ் அவங்களை மாறுபட்ட நிலையிலாக்கி அவர்களை பிரித்து விடுகிறது. அதற்கு இந்த ராகு கேதுகளே காரணம். வணக்கம். திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம். இந்த மாதம் பல உண்மை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி, இந்த ராகு பெயர்ச்சி, இந்த இரண்டும் நம்ம சமுதாயத்தில் பல நன்மைகளை தீமைகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது இன்று குரல் மூலமாக சம்பாதிப்பவர்கள், எழுத்து மூலமாக சம்பாதிப்பவர்கள், மற்றவர்களை உயர்த்தி அவர்களுடைய சரித்தவர்களை சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது இன்னலை தருகின்ற காலமாக இருக்கிறது. பொதுவாக சுசித்ரா என்ற ஒரு அருமையான பாடகி தன் குரல் மூலமாக நல்ல மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அவர்களுடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் அவர்களுடைய பிறப்பின் பல உண்மையான சம்பவங்கள் தான். அந்த பிறப்பின் சம்பவம் இளம் வயதில் மக்களுக்கு முன் வந்து தன்னுடைய குரல் மூலமாக மக்களுக்கு பல நன்மைகளையும் மன ஆனந்தத்தையும் ஆறுதலையும் தந்தவர்கள். அவருடைய இல்வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருப்பதாக சமூக வலைதளம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் எப்பொழுது 3ஆம் இடம் பாதிக்கப்படுகிறதோ அது தைரியஸ்தானம், போகஸ்தானம், வீரியஸ்தானம், நம்மளுடைய முயற்சிக்கு பலனுள்ள ஸ்தானம். இது தந்தைக்கு 7ஆம் இடம், தனக்கு 3ஆம் இடம், தாய்க்கு 12ஆம் இடம். தாய் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் தான் நம்மளுடைய தைரியஸ்தானம். ஏன் அம்மா கண்டிச்சு வளர்க்குறாங்க, அங்கே போகாத இங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லுவாங்க. அதனால் தாயோட அரவணைப்பில் நம்ம வாழும்போது பயந்து என்ன ஏதுன்னு புரிந்து வாழ்வதற்கு அந்த 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடமே தான் நம்மளுடைய குரல் வலையின் மூலமாக சம்பாதித்தத்தை காட்டுகிறது, வீரியத்தை காட்டுகிறது. தந்தைக்கு 7ஆம் இடம், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை என்ன சொல்வார், நீ சம்பாதிக்க வேணும், வாழ்க்கையில் நல்லா வர வேண்டும் என்று அவர் உற்சாகப்படுத்துவார். அவர் தந்தை அவருக்கு காட்டிய வழியை நம்மளுடைய தந்தை நமக்கு தருவார். அவருடைய 7ஆம் இடம்தான் இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடமாகும். அப்படிப்பட்ட நிலையில் சுசித்ரா என்ற அற்புதமான ஒரு பாடகி, நல்ல ஒரு 14ஆம் தேதி பிறந்திருக்கிறார். 1ம் 4ம் சேர்ந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு சூரியனில் ராகு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கிரகணம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். நல்ல அறிவுத்திறன் 14 என்பது கிரகணம் பிடித்திருந்தாலும் நல்ல அறிவுத்திறனை கொண்டது. அப்படிப்பட்ட அறிவுத்திறன் கொண்ட அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு 6 வருடம், ஒரு 12 வருடம், ஒரு 18 வருடம், 6 வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அப்படி பார்த்தால் இப்பொழுது கொடுக்கின்ற அனுபவம் ஒரு 12 ஆண்டுகள் வாழ்க்கையை வாழ்ந்து அதன் பிறகு ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது என்றால், காதல் திருமணம் உடையவர்களும் சரி, காதலர்களும் சரி, அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு பிறகு அந்த குழந்தையின் 7வது வயசு வரும் பொழுது இது மாதிரி சம்பவம் இயற்கையில் வரும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். அதே தான் சொல்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடக்கிறது. இவர்கள் எப்பொழுதுமே இனிவரும் காலங்களில் இந்த கிரகணத்திற்கு உரியவங்க எல்லோருமே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராகு காதல் என்றாலே ஒருவர் விரும்புவது, அந்த விரும்புகின்ற நிலை எப்படி இருக்குன்னா, அது அவருடைய விருப்பத்திற்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறதோ அந்த விருப்பத்திற்கு மாறுதலான இடங்களுக்கு வரும்போது சிறு சிறு சூழ்நிலைகள் வரும். அந்த காலத்தில் ஒரு கணவனை அடைவதற்கு பல தவங்களை புரிந்து நாம் ஒருவர் காணாமல் நல்ல விரதம், வெள்ளி செவ்வாய் விரதம் இருந்து நாம் ரொம்ப யோகத்திலையும் நம்மளுடைய பதிபக்தியின் சார்ந்து வாழும்போது சர்புத்திர யோகங்கள்லாம் அமைஞ்சுது. அந்த காலம் என்பதை நாம் மறந்துவிட்டு நாம் ஒரு புதிய சமூகத்தை நோக்கி போகிறோம் என்ற எண்ணத்தினால தான் இவங்க என்னன்னா, விவாகரத்து என்ற ஒரு வார்த்தையே இல்லாத இருந்த ஒரு உலகத்தில் விவாகரத்து என்ற ஒரு வார்த்தையை மிக எளிமைப்படுத்தி விட்டாங்க.
அதுக்கு காரணம் இவங்க அம்மி மிதித்து அருந்ததி கலந்து இவங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உணர்ந்திருந்தால் எடுத்தோன்னே பிரிவுன்ற எண்ணம் வராது. எதுவாக இருந்தாலும் விலகுவது உண்டு. தாய் வீட்டுக்கு செல்வது உண்டு. அப்புறம் அதற்கு பிறகு திரும்பி வருவது உண்டு. அதற்கு ஊரில் உள்ள மக்கள்கள் எல்லாம் அதுக்கு சமாதானம் பண்ணி, சரி நல்ல விதமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னது ஒரு நியதியா இருந்தது. இன்னைக்கு தொட்டதற்கெல்லாம் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இப்படி போகுது. அப்படி கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கை எடுத்துக்கொண்டு வர்ற பகுதி எதுன்னு கேட்டா 6ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் அவர்களுடைய கணவருடைய விரயஸ்தானம். இல்ல மனைவியோட விரயஸ்தானமாகும். அப்ப விரயம் செய்வதற்கான அந்த சுகத்தை தேடி போகும்போது, அந்த சுகத்தை எப்படி பாதிக்கிறது என்ற அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் உள்ள நல்லதும், கெட்டதும் புரிகிறது. ஆகையினால் யாருக்கு எப்போ வரும், எப்படி வரும் என்பது இப்ப நடக்கும் காலங்களில் இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட முடியாது. அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நாளை வருவது எப்படி நான் சமாளிப்பது என்பதை நீங்க உணர வேண்டும். அதற்கு தான் நாங்கள் இந்த ஓடுதளம் என்பதை என்ன நாங்க அத உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்றால், உங்களுடைய வலது கால் தானே எடுத்து ஒரு மாமியார் வீட்டிற்கு போறீங்க. அந்த வலது கால் எடுத்து வைக்கிற பகுதியை 1 என்று வைத்து, உங்களுடைய இடது காலை 12 என்று வைத்து, நாங்கள் 27 நட்சத்திரத்தையும் அதில் அமைத்து, 108 பாதங்களாக பிரித்து, 12 ராசி மண்டலத்தில் உங்களை மேலிருந்து உங்களுடைய நட்சத்திர மண்டலத்தில் இருந்து உங்களை பாருங்கள் என்று இந்த ஓடுதளத்தின் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். அப்படிப்பட்ட வழிகாட்டுதலின் மூலமாக இவருடைய ஜாதகத்தை ஆராயும் பொழுது, இவருடைய 14ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள். அந்த 14ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் அந்த சூரியனும் ராகுவும் சேர்ந்தபோது திடீர் திடீர் என்ற யோசனையும் தொட்டதற்கெல்லாம் நியாயம் கேட்கின்ற தன்மையும் இவர்களுக்கு ஏற்படுவதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் வீட்டுக்குள் நடக்க வேண்டியதை செவுத்துக்குள் நடக்க வேண்டிய விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றார்கள். இந்த பொதுமக்கள் சார்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போதும் பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் என்பதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த இவங்களா கொண்டு வந்துடுறாங்க. இல்லைன்னாலும் அது பொது விஷயமாக வெளியில வந்துடுது. நல்ல நெறியோட வாழ்கின்ற மனிதர்கள் பழைய காலத்துல பாருங்க, எவ்வளோ பாடலாசிரியர்கள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ பாடகிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இருந்ததும் வாழ்ந்ததும் அபூர்வமான செயலாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, லட்சியங்கள் வேணும். அந்த லட்சியங்கள் செல்லும்போது பல இன்னல்கள் வரும். அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இன்னல்களை கடந்து செல்வதற்கு 6ஆம் இடமும், அதை முடிவு எடுக்கிறது தான் 8ஆம் இடம். ஆகையினால 8ஆம் இடத்திற்கு நீங்க கொண்டு சென்று விடாதீர்கள். 6ஆம் இடத்தோட சிறு பிரச்சனையோட நீங்க அதை நிறுத்தி விட்டு கொடுத்துக்கு போற தன்மையில இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இவர்களுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 5ம் இறுதியில் 6ம் வரும். 6 5யும் கூட்டிங்கன்னா 11 வரும். எப்பொழுது 11 22 33 கூட்டு எண் வரக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் சாதனை சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு சிறு சிறு போட்டி பொறாமைகள் மற்றவங்கள் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ரேஸ் அவங்களை மாறுபட்ட நிலையிலாக்கி அவர்களை பிரித்து விடுகிறது. அதற்கு இந்த ராகு கேதுகளே காரணம். அவர்களுடைய ஜாதகத்தில் மீன ராசியிலும் கன்னியா ராசியிலும் ராகு கேதுகள் இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் இப்பொழுது பயணிக்கின்ற இந்த ராகு கேதுகள் இந்த மீனத்தையும் இந்த கன்னியா ராசியும் எவ்வளவு மன உளைச்சலை ஆளாக்கிறது அந்த ராசியிலிருந்து பயணிப்பவர்களுக்கு தான் அது தெரியும். காரணம், தேவையில்லாத செலவு, தேவையில்லாத பிரச்சனை, புரிந்து கொள்ளாத தன்மை, எளிமையான வார்த்தைகளை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ளாத தன்மை வரும். ஆனால் அந்த புரிந்து கொண்டால் ஒருவர் தூரத்தில் இருப்பார்கள். புரியாத நேரத்தில் ஒருவருடன் சண்டை சச்சரவாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த வாய் மூலமாக சம்பாதிப்பவர்கள் என்பதற்கு காரணம், அந்த ராகு பகவான் புதனுடைய ஆதிக்கத்தில் செல்கிறார். அந்த புதனுடைய சாரத்தில் செல்வதால், புதன் என்பது எழுத்து சம்பந்தமானவர், பேச்சு வழக்கு சம்பந்தமானவர். அவர்தான் புதன் தான் அறிவுக்கு உடையவன், அறிவை பாதுகாக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த அறிவு சார்ந்த இடத்தில் ராகு செல்வதால் இவர்கள் திடீர் முடிவும் பிரிவும் ஏற்படுத்துகிறார்கள். அதாவது, நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவரா என்ற ஒரு வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே வந்து அது அப்படியே விகாரப்படுத்தி எடுத்துக்கிட்டே போகும்போது இந்த கேது என்பது பொறுத்து கொள்ளாது.
அது எதிர் விசையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க கணவனோ மனைவியோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முடிவு எடுக்க முடியாத, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு தான் பேர் விவாகரத்துன்னு சொல்கிறாங்க. அந்த விவாகரத்து வராததற்கு காரணம், நாம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நம்ம செல்லும் ஒரு பழக்கத்தில் இருந்திருந்தால் இவ்வளவு அதாவது குறுகிய காலத்தில் திடீர் முடிவெடுக்கின்ற வாய்ப்பு கிடைக்காது, இருந்திருக்காது என்பதுதான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு இதிலின் மூலமாக நல்ல கருத்துக்களை இணைத்து பாருங்கள், உங்களுக்கு நன்கு புரியும் என்று சொல்லி வணங்கி உங்களை பார்த்ததில் மகிழ்வு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம்.